6 12 72, 7 12 84, 8 12 96, 9 12 108, 10 12 120. விடுங்க டீச்சர், நான் எடுக்கிறேன் டீச்சர். பரவாயில்ல, நான் எடுக்கிறேன் டீச்சர். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எடுக்கிறேன். பரவாயில்ல டீச்சர், நானே கொண்டு வரேன். படிக்கிற 9th டீச்சர். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்க ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஏன் டீச்சர், உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாதா? இல்லம்மா, எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப உங்க வீட்டுல இருக்க அந்த பெரியம்மா? எங்க அத்தை. அம்மா, குடும்பத்துல நீ தான் மூத்தவனா? இல்ல டீச்சர், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். டீச்சர், நான் ஒண்ணு சொல்லலாமா? என்னம்மா? எங்க கிராமத்திலேயே நீங்க தான் ரொம்ப அழகு. என்னம்மா இது? ஆமா டீச்சர். அம்மா, காலங்காத்தால உட்கார்ந்து பச்சை மாங்காய் சாப்பிட்டா எப்படி? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் டெய்லி பாக்குறேன்னு. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததுல? இல்லையே. கௌரி தானே உன் பேரு? ஆமா. அப்படித்தான் கூப்பிட்டாங்க. ஊர்ல 1000 கௌரி இருக்காங்க, என்ன யாரு கூப்பிட போறாங்க? குடுமா? பரவாயில்ல டீச்சர், நானே கொண்டு வரேன். அத்தே, அந்த டின்ன அப்படி வச்சிடுமா. அதெல்லாம் அப்படி வச்சுட்ட. உட்காரு. அத்தே, இது கௌரி சங்கர். நான் கடையில இருந்து திரும்பி வரும்போது கால் தடிக்கு இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் கௌரி தான் எல்லாம் திருப்பி எடுத்து போட்டு இது வரைக்கும் தூக்கிட்டு வந்தா. தேவையானதை அப்பப்போ வாங்கினா போச்சு, எதுக்கு ஒரே அடியா வாங்கிட்டு இப்படி அவஸ்தைப்படணும்? உன் ஸ்கூல்ல படிக்கிறான்? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இவங்க ஸ்கூல்ல தான் படிச்சேன். இப்ப பக்கத்து ஊர்ல படிக்கிறேன். அப்படியா? இரு, காப்பி கொண்டாரேன். 1 minute. எப்படி இருக்கு? இவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
வாத்தியார் வரார். சாரு எங்க போயிட்டு வர போல? சாருக்கு எப்போதும் செவிடாச்சு. என்னடா அது? ஓஹோ, ஒண்ணுமே தெரியாதோ? நீ டீச்சர் கூட பேசிட்டு போனா எங்களுக்கு என்ன? அதுக்கா கூப்பிட்டா திரும்ப பார்க்காம போறதா? நான் எவ்வளவு கத்தினேன்? டேய் சத்தியமா சொல்றேன், கேட்கலடா. கேட்கல. கேட்டது. இனிமே பார்த்து நடந்துக்கோ ராஜா. இந்த வேலைலாம் நமக்கு வச்சுக்காத என்ன? நேற்று தான் உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டேன். ராத்திரி உங்களை பத்தி ஸ்வீட்டா ஒரு கனவு. இன்னைக்கு உட்காந்து எழுதுறேன். உங்களை பார்த்து 6 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் 2 மாசத்துல உங்களை பார்க்க போறேங்கிற நினைவு மனசுல தேனாய் நிக்குது. இந்த 2 மாசமும் 2 நொடி பொழுதா ஓடி போகாதாங்கிற ஏக்கம். இந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேலை செய்யற சுரங்கத்து சத்தத்திலேயும் சந்தடியிலேயும் பழக்கப்பட்டு போன உங்களுக்கு அமைதியும் அழகு நிறைஞ்ச இந்த கிராமம் ஒரு நல்ல மாறுதலா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை, சொன்னா கூச்சிக்க மாட்டீங்களே? செய்யணும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நாம இந்த ஊர்லயே செட்டில் ஆயிடலாமா? சிரிக்கிறீங்களா? வாய் திறந்து ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களே? எனக்கு தெரியும், நீங்க சிரிச்சா அதுக்கு அர்த்தம் YES, எஸ். அதானே? பட்டாபி, இது எங்கேருந்து அடுத்த? எங்க மாமா கிட்ட இருந்து. இது இல்லாம உங்க மாமா படிப்பாரு? என்னடா இது இப்படி இருக்கு? இப்படியேவா இருக்கும்? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். இது நம்ம ஜோதி மாதிரி இல்ல? ஆமா. ஜோதினா யாரா? போன வாரம் நம்ம படம் பார்க்கல? ஓ அவளா? ஆமா, அவ இப்படி எல்லாம். இதெல்லாம் எப்படி போட்டோ எடுப்பாங்க? அது உனக்கு இருக்கு. மறுபடியும் இப்போ சாயங்காலம் ஆத்தங்கரையில புக்க மறந்துடாத. இப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இரு. யாரு வந்திருக்காங்கன்னு பாருடா. யார் வந்திருக்கா? வந்து பாருடா அண்ணா.